வணக்கம் நண்பர்களே. 52 வீக் லோவில் நல்ல ஒரு ஆர்எஸ்ஐ நல்ல ஒரு வால்யூம் நடந்துட்டு 200 300 ரேஞ்சில் ஒரு 5 பங்கு சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்து திரும்புமா, எப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நமக்கு எதுக்காக இந்த டைமில் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ரீசெண்டாக தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இதை வந்து அக்குமுலேட் பண்ணோம். நிறைய நண்பர்கள் வந்து இதை அக்குமுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே வந்து ஈரான் யூஎஸ் தரப்புலேருந்து வார் வந்து ஓவரால் ஒரு நியூட்ரல் சிச்சுவேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மெயினாக இவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஒரு 100+ கண்ட்ரீஸில் வந்து விசா பாஸ்போர்ட் அவுட் சோர்சிங் இந்த சர்வீசஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கணக்கில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வரப்போகுது. இந்த விசா ப்ராசஸ்லாம் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து நல்ல ரெக்கவரி காமிக்குது. இன்னொன்று இன்ஸ்டிடியூஷனல் ப்ளே வந்து இதில் நல்லாவே இருக்குது. ப்ரோக்கரேஜ் வந்து நிறைய பை ரேட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 430 ரேஞ்சு கூட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே நியூஸ் தான். நம்ம வந்து ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பார்த்து தான் மெயினாக வாங்கணும். நம்ம மெயினாக பண்ணுறது எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நமக்கு ஒரு கேண்டில் நமக்கு கிடைச்சா கூட ஓகே தான், 10% 5% அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபண்டமெண்டலும் செக் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஸோ 276 ரூபாயில் இப்போதைக்கு இருக்குது. ஸ்மார்ட் மணி மீண்டும் உள்ளே வந்துச்சுன்னா அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். இன்னொன்று ஸ்மார்ட் மணி தீமில் இருக்கவங்க அப்படியே தான் இருக்காங்க. பட் ஒரு பக்கம் ரீட்டைலர்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. இன்னொன்று இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இதோட ரிசல்ட் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, 52 வீக் லோவில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கில் ரீட்டைலர்ஸ் நிறைய மாட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இது திரும்பாதா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நம்ம வந்து இந்த சார்ட் பேட்டர்னை பார்த்தா சொல்லிடலாம். இங்கே வந்து 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. நான் இதை எதையுமே சேஞ்ச் பண்ணல. பார்க்கலாம், நம்மளுமே உள்ளே இருக்கோம். என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரேலி இருக்குமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பட் இது எல்லாமே வாய்ப்பு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனில் தான் நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே பார்க்க முடியும். அடுத்த ஸ்டாக் வந்து பூர்வா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஆக்சுவலி எஸ்டேட் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர். இவங்க வந்து பெங்களூரு, மும்பை, பூனே இந்த மாதிரி மேஜர் மார்க்கெட்ஸை வந்து இவங்க கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வந்து இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க. இவங்களோட ப்ரீ சேல்ஸ்லாம் நல்ல ஒரு 28% அப்பில் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லாமே வால்யூமும் ஒரு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க கலெக்ஷன்ஸு. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ இதை வச்சுட்டு இந்த கம்பெனி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செட்டப்லாம் பார்க்கணும். இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு 220 ரூபாயில் இருக்குது. ரீசெண்ட் டைமில் நல்ல வால்யூம்லாம் நடந்துருச்சு. அதனால தான் நான் இதை வந்து இந்த வீடியோவில் நான் காமிக்கிறதுக்கு மெயின் ரீசன். 5200 கோடி ஒரு க்ரோத் பைப்லைன் இவங்களுக்கு ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரீட்டைலர்ஸ் வந்து ஓரளவு பெருசாலாம் இன்க்ரீஸ் ஆகலை. பட் ஸ்மார்ட் மணி தீமில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. எஃப்ஐ வந்து ஸ்லைட்டாக குறையிற மாதிரி இருக்குது. பட் நல்ல ஒரு பர்சன்டேஜ் வால்யூம் இருக்காங்க எஃப்ஐஐ. ப்ரொமோட்டர் தான் எனக்கு இதில் பாசிட்டிவ். இந்த மாதிரி ரீட்டைல் ஸ்டாக்கு, அதாவது ரியல் எஸ்டேட் பில்டர்லாம் ப்ரொமோட்டர் வந்து அதிகமாக இருந்தால் தான் அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கு நியூவாக வந்து 5200 கோடி ஆர்டர் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக இருக்குது. ஏன்னா லேண்ட் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி இந்தியா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத்தில் தான் போயிட்டுருக்கு. இதோட சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல கீழே இருக்குங்க. ரீசெண்ட் டைமில் நிறைய இடத்துல வந்து இவங்க வந்து வால்யூம் காமிச்சிருக்காங்க, நல்ல ஒரு வால்யூம் காமிச்சிருக்காங்க இங்கேயுமே. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி 200 வந்து பிரேக் பண்ணுச்சு, 200 மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரேலி இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்கள் ரிஸ்க்கு தான். பட் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு இது எப்படி ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாமே. எல்லாருமே வீடியோவில் நிறைய பேர் கவர் பண்ணலாம், நிறைய பேர் பெய்டாக சர்வீஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நமக்கு வந்து டெலகிராம் குரூப் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், அவ்வளோதான். கட்டாயம் கிடையாது. பட் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து GPIL, கோதாவரி பவர் இஸ்பாட். ஸோ இந்த கம்பெனி வந்து இன்டகிரேட்டட் ஸ்டீல் கம்பெனி. ஸோ ஸ்டீல் கம்பெனி இன்டகிரேட்டட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. GPL வந்து இவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, நல்ல ஒரு, அதாவது ப்ராஃபிட் மிஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. பட் இது வந்து நம்ம ஃபியூச்சர் க்ரோத்தை மட்டும் தான் பார்க்கணும். இன்னொன்று இந்த இடத்துல பாருங்கள், ரீட்டைலர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. ஸ்மார்ட் மணி தீமில் இருக்கவங்க அப்படியே இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் தான். 236 ரூபாயில் இருக்குது. இன்னொன்று ஸ்டீல் சைக்கிள், அது ஒவ்வொரு சைக்கிள் வரும். இப்போ ஸ்டீலுக்கு வந்து அயன் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏறிச்சு. பட் அந்த ரேலி இன்னும் முடிஞ்சிருச்சா, கூல் டவுன் ஆயிடுச்சா அப்படிங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த ரேலியெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் நல்லா மேலே போகும். ஏன்னா இந்த கம்பெனி
கம்பெனிலாம் மார்க்கெட் கேபிட்டல் ஒரு ஸ்மால் கேப் ரேஞ்சில் தான் வரும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இதில் கூட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஹைலைட் பண்ணணும். அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்துமே ஸ்லோவாக கூடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்கள் 5.9 5.94 6% ஆயிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தாலுமே இவங்க வந்து இன்னொன்று ரீசெண்டாக வந்து ஜிபிஎல் வந்து இவங்களோட இவங்களோட ஒரு ஆண்ட்ரி ஸ்டீல் அதை வந்து இவங்களோட ஸ்டேக்கை வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று இன்டெகிரேட்டட் ஸ்டீல் கம்பெனி எல்லாமே நல்ல ஒரு ஃபோக்கஸில் வரும் எதிர்காலத்தில். ஏன்னா இந்த ஸ்டீல் ப்ரைஸஸ்லாம் வருஷம் கூடுதுங்க. அது நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா டாடா ஸ்டீல் எடுத்துக்கங்க, அவங்கெல்லாம் ஜியன்ட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நிறைய முதலீடு, அதாவது முதலீடு எவ்வளவுக்கு போடுறோமோ ஹை ரிஸ்க் தான், பட் ரிசல்ட் வந்து நிறைய இருக்கும், ஹை ரிவார்டு கிடைக்கும். இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருக்குது. நேற்று கூட நல்ல ஹை வால்யூம், ஓரளவு வால்யூம் நடந்திருக்கு. பட் மேபி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 200 மூவிங் அவரேஜை கட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரேலி எதிர்பார்க்கலாம். இதுவுமே நல்ல ஒரு 52 வீக் லோவில் தான் இருக்குது. நல்ல ஒரு ஸ்டாக்கு, லாங் டேர்முக்கு நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து எலன். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆர்கான், அதர் கேஸஸ் சர்வீஸ், இது எல்லாமே ஹெல்த் கேர், இன்ஜினியரிங், அதர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி வந்து ரீசெண்ட் டைமில் நிறைய ஹை வால்யூம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லாவே இருக்குது. மோதிலால் ஓஸ்வால் வந்து இதுக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நியூஸ் தான். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை டெக்னிக்கல் பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும், ஃபண்டமெண்டலும் பார்க்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்க ஹோல்டிங்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயுமே கம்மியாயிருக்கு. ஸோ இது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய சமயம் தான். இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதிகமாகிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் மணி தீமில் இருக்கவங்க அப்படியே தான் இருக்காங்க, பெருசாக கூடலை. ஸோ இது வந்து நமக்கு வச்சிர பொரியா ட்ராப்பா அப்படின்னு தெரிலங்க. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்ச் குவார்ட்டர் அது வந்து நல்லா தான் இருக்குது இந்த கம்பெனிக்கு. ஓவரால் இதோட ரிசல்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபண்டமெண்டல் எனக்கு வந்து இந்த ஹோல்டிங் பேட்டர்ன் மட்டும் எனக்கு கொஞ்சம் இதாக தெரியுது. மற்றபடி நானுமே இதை பார்த்துட்டு தான் இருக்கேன் வாட்ச் லிஸ்ட்டில். இது ரீசெண்ட் டைமில் நல்ல மூவ்மெண்ட்லாம் கொடுத்தது. பட் என்ன எனக்கு ஒரு பயம் அப்படின்னா 52 வீக் லோவில் வாங்குகிறோம். இது வந்து ட்ரெண்டு கொஞ்சம் மாறின மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னொன்று பிரேக் அவுட், நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி பார்த்த 3 ஸ்டாக் எல்லாமே 52 வீக் அந்த இதை கட் பண்ணிச்சுன்னா ஒரு ரேலி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது பாருங்கள், இது வந்து கட் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ரேலி இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாக்கை பாருங்கள். இது வந்து இதை 52 வீக் மூவிங் அவரேஜ் இது வந்து கட் பண்ணணும். 200 டே மூவிங் அவரேஜ், ஓகே 200 டே மூவிங் அவரேஜை கட் பண்ணிச்சுன்னா ஒரு சின்ன ரேலி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இதுலேயுமே. இது பக்கத்தில் தான் இருக்குது. நம்மளோட பிஎல்எஸும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஏதாச்சும் இதுக்கப்புறம் இதில் வந்து இருக்குமா அப்படின்னா, இங்கே வந்து ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு ஹை வால்யூம் நடந்திருக்கு லாஸ்ட் வீக் மொத்தமே. ஸோ இங்கேயுமே நடந்திருக்கு. அதாவது இந்த பிரேக் அவுட் இது தான் ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் நல்ல ஒரு வால்யூம் நடந்திருக்கு. அதாவது பாசிட்டிவோ நெகட்டிவோ பட் நிறைய வால்யூம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இது கொஞ்சம் மேபி வரும் நாட்களில் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறேன். அடுத்து வந்து முக்கியமான ஒரு ஸ்டாக்குங்க, ட்ரைவேணி டர்பைன் பார்த்துருப்போம். ஓகே, இது வந்து ட்ரைவேணி இன்ஜினியரிங். ஸோ இவங்க வந்து சுகர், எத்தனால், இன்ஜினியரிங் பிஸ்னஸ் இன்க்ளூடிங் பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து இவங்க பிஸ்னஸ் நல்ல ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜூன் குவார்ட்டரில். ஸோ இது வந்து நல்ல ஒரு பெரிய விஷயம். சேல்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் பெருசாக இன்க்ரீஸ் ஆகல. பட் நெட் ப்ராஃபிட் ஹைலைட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பிக் ஆர்டர் புக் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜூன் 30, 2026 இவங்களுக்கு வந்து ஒரு அரௌண்ட் 1472 க்ரோர் வந்து இவங்களுக்கு ஆர்டர் புக் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓஎன்எம் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்க்ளூடிங் 1065 கோடி வந்து ஓஎன்எம் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ரீட்டைலர்ஸ் வந்து கம்மியாகிறாங்க, இது நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் மணி தீமில் இருக்கவங்க அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது. எஃப்ஐ வந்து கூடுறாங்க, டிஏஐ கூடுறாங்க. இது எல்லாமே பாசிட்டிவாக தெரியுது. பட் இவங்களோட பர்சன்டேஜ் டிஏஐ வந்து பெருசாக இல்லைனாலும் எஃப்ஐ வந்து நல்ல ஒரு வால்யூமில் இருக்காங்க. ரீட்டைலர்ஸ் வந்து கம்மியாகிறது இன்னொரு பாசிட்டிவ். இவங்களோட சார்ட் பேட்டர்ன் பார்த்துடலாம். சார்ட் பேட்டர்ன் நம்ம ட்ரைவேணிக்கு வந்து ட்ரைவேணி டர்பைன் இல்லை, இது வந்து ட்ரைவேணி இன்ஜினியரிங். ஸோ இவங்க வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துட்டு திரும்ப அப்படியே ரீபவுண்ட் ஆகுது. இதுவுமே நல்லா கீழே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் போட்டோம் அப்படின்னா இங்கே போட்டாலுமே இது வந்து ஒரு அப், கொஞ்சமாச்சும் மேலே ஒரு ஸ்லோப் மாதிரி தான் இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் தான். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்குங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக தான் இருக்குது. 265 ரூபாயில் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது நிப்டி வந்து இன்றைக்கி கண்ணா பின்னான்னு எங்கேயோ போயிட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிவிட்டு ஒரு லாஸ்ட் வீக்கில் அப்படியே கீழே இறங்குனது தான். நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் நான் எதுவுமே மாற்றலை. நான் எல்லா வீடியோலையும் இப்போ வாரத்தில் 3 வீடியோ 2 வீடியோ தான் போடுறேன். ஸோ எல்லா வீடியோலையும் நான் இந்த லைன் அப்படியே தான் வச்சுருக்கேன். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கணும். சின்னதாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்குமே 24,376 அந்த ரேஞ்சில்
ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு வந்து என்னென்ன ப்ராஃபிட் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸ்விங் ஸ்டாக்ஸ் நம்ம வந்து மெயினாக பார்க்குறது வந்து நம்ம 2 to 5% இல்லை 2% 3% அந்த மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஷார்ட் டேர்ம் தான் நமக்கு இப்போ மெயினாக பார்த்துட்டு இருக்குது. லாங் டேர்ம்லேயும் நம்ம எஃப்சி எல்லாம் வாங்கி தான் வச்சிருக்கோம். அது ஓரளவு பாசிட்டிவ் தான் இருக்குது. நான் அதை அப்டேட் பண்ணுறேன் செப்பரேட் வீடியோவில். நமக்கு வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிடணும். செகண்ட் வீக்கில் வந்து லுமேக்ஸு, அதுக்கப்புறம் மிதானி நல்ல ஒரு இதில் இருக்குது. பட்டு ஆகஸ்ட் முதல் வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான். பார்க்கலாம் பிஎல்எஸ் சர்மா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 3வது வாரம் அடுத்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நாளைக்கு மறுநாள் வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் வந்து கொடுங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சேனல் தான். நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன், இன்னொன்று ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுனால நான் நம்புகிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.